Assalamu friends, welcome back to my channel Smart Homemaker Tamil. இன்னைக்கு வந்து Coconut Veggie Pulao தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேரட்டும் பீஸும் எடுத்திருக்கேன், பட்டாணி. உங்களுக்கு தேவைன்னா பீன்ஸு மீல் மேக்கர்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கோஸ் பேஸ்ட் ரெடி பண்ணணும் தாளிக்கும் போது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து சும்மா ஒரு 2 பல்ஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க, ஒரு கோஸ் பேஸ்ட் மாதிரி. நம்ம பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் நெய் சேர்த்திங்கன்னா. நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கோஸ் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நீங்கள் வறுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மணம் கிடைக்கும். அது கொஞ்சம் நேரம் வறுத்ததும் இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வாசம் கொடுக்கும் உங்களுக்கு. கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா துருவின தேங்காய், ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து நம்ம இந்த ரைஸில் வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் இதுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குமே. நம்ம வந்து தேங்காய் பால் அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1க்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணுற கோகோனட் போடுறனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு புலாவுக்கு. அதில் வாயில் கடிபடும் போதும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கொதி வந்ததும் கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு தம்மில் போட்டேன் நான். ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு தம் போட்டுக்கலாம். அது வேகிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது வந்து மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக. அது கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி, உலர் திராட்சை 2த்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தலை கொதித்ததுமே நீங்கள் வந்து தம்மில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து கீழே தோசைக்கல் ஏதாவது வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ரைஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அந்த நெய் கோகோனட் ஃப்ளேவரோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது கூட வந்து எக் கறி இல்லை சிக்கன் கறி அது மாதிரி சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸ் நல்லா இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், கேஷ்யூஸ் அது எல்லாத்தையுமே வந்து இது மேலே போட்டு சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.